வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் 60 டேஸ் ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் பாடங்கள் பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்ட்ரியில் 2வது பாடமாக இருக்கக்கூடிய தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படிங்கிற பாடத்தினுடைய 2ஆம் பாகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வங்க பிரிவினை தொடர்பான செய்திகள் பார்த்துருப்போம். அதைத் தொடர்ந்து இந்த பிரிவினைக்கு எதிரான இயக்கங்கள், இந்து முஸ்லீம் பிரிவினையை எப்படி ஆங்கில அரசு கையாண்டாங்க, பிரிவினைக்கான எதிர்ப்பு இயக்கங்கள், அதற்கப்புறம் வங்காளத்தில் நிகழ்ந்த இந்த சுதேசி இயக்க காலத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் பார்த்துருப்போம். அப்புறம் ஆக்கப்பூர்வ சுதேசி, இது எல்லாமே நம்ம அப்புறம் வட்டார மொழியில் கல்வி சொல்லணும்னு சொன்ன அந்த விடிவெளி இயக்கம், இது தொடர்பான செய்திகள் எல்லாமே நம்ம முதல் பாகத்தில் பார்த்துருப்போம். 2ஆம் பாகத்தில் நம்ம தீவிர தேசியவாதம் அதிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 3 முப்பெரும் தலைவர்கள். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் இந்த தீவிர தேசியவாதம் அப்படிங்கிற அந்த ஒரு போக்கினுடைய மிக முக்கியமான தலைவர்கள். இவங்க இந்த சுதேசி இயக்க காலத்தில் பிரபலமாக பார்த்திங்கன்னா லால் பால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. லால் அப்படின்னா லாலா லஜபதி ராய், பால் அப்படின்னா பாலகங்காதர திலகர், அடுத்த பால் பிபின் சந்திரபால். சரிங்களா? இவங்க லாலா லஜபதி ராய் பஞ்சாப், திலகர் மகாராஷ்டிரா, இவர் பெங்கால். நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே இதை படிச்சிருக்கோம், 10th பார்த்துருக்கோம். அப்போ லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால் இவங்க முப்பெரும் தலைவர்களாக அந்த காலகட்டங்களில் சுதேசி இயக்க காலகட்டங்களில் அழைக்கப்பட்டாங்க. அவங்க இந்த சுதேசி தீவிர தேசியவாதம் அப்படிங்கிற அந்த ஒரு நடைமுறையை பின்பற்றிய காரணத்தால் இந்த 3 பேருடைய இயக்கங்களுடைய நடவடிக்கைகளின் விளைவாக அவர்கள் வசித்த மாநிலமான மகாராஷ்டிரா, பஞ்சாப், வங்காளம், இந்த 3மே பார்த்திங்கன்னா சுதேசி இயக்க காலப்பகுதியில் தீவிர தேசியவாதத்தினுடைய இயங்குதளமாக முக்கிய புள்ளிகளாக திகழ்ந்தது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியுமே இந்த தீவிர தேசியவாதத்தினுடைய ஒரு முக்கியமான இடமாகவும் கருதப்பட்டது. இந்த தீவிர தேசியவாத தலைவர்களில் மற்றும் ஒரு முக்கியமான ஆளுமை ஒருத்தர் இருக்கார். இவங்க 3 பேர் தவிர அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வங்காளத்தை சார்ந்த அரவிந்த கோஷ் அவர்கள். அரவிந்த கோஷ் இவர் ஐசிஎஸ் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றிருப்பார். அதுக்கப்புறம் குதிரை ஓட்டக்கூடிய பயிற்சியில் தோல்வி அடைந்த காரணத்தால் இவர் ஐசிஎஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் வந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த தொடக்க கால தேசியவாதத்துடன் ஒப்பிடும் பொழுது இந்த வகைப்பட்ட தேசியவாதம் மிகவும் உறுதியுடைய தேசியவாதமாக இருந்தது. தொடக்க கால இந்திய தேசியவாதம்னா என்ன? காங்கிரஸ் தொடக்க காலத்தில் இருந்த தேசியவாதமான அந்த மிதவாதிகள், தீவிரவாதிகள் 2 பிரிவாக இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த பிரிவில் இந்த தீவிர தேசியவாதிகள் மிகவும் உறுதியுடைய ஒரு தேசியவாத போக்காக இருந்தது. சரிங்களா? மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் இந்த 2 குழுவினருமே பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சியினுடைய தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்த குரூப் தான். மிதவாத தேசியவாதிகள் பேச்சுவார்த்தைகள், விண்ணப்பங்கள் மூலம் நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்களை சமாதானம் செஞ்சு இந்தியாவை சீர்திருத்தலாம் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்பட்டவங்க தான் என்னது மிதவாத தேசியவாதிகள். சரிங்களா? அதற்கு மாறாக தீவிர தேசியவாதிகள் காலனிய ஆட்சியாளர்கள் பேரரசுக்கு சாதகமானவற்றை விட்டுத்தர விரும்ப மாட்டாங்க. அது உண்மைதானே? அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த காலனி ஆட்சிக்காரங்க இங்கிலாந்து பேரரசுக்கு சாதகமான விஷயங்களை விட்டுத்தர மாட்டாங்க. அதனால் அவங்க ஒருபோதும் காரணங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்தியாவில் இப்படி பிரச்சனைகள் இருக்குது, அப்படி பிரச்சனை இருக்குன்ற எந்த விதமான காரணங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மனுக்களை அவங்க என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நிராகரிக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னவங்க தான் தீவிர தேசியவாதிகள். தீவிர தேசியவாதம் அதுவரை தந்து கொண்டிருந்த அரசியல் நெருக்கடியின் தன்மையை மாற்றுது. சரிங்களா? தீவிர தேசியவாதம் ஒன்று உருவானதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் நெருக்கடியுடைய தன்மையானது என்னது, மாற்றமடையுது. கற்றறிந்த இந்திய மக்களிடையே பொது கருத்தை வழங்கிய நெருக்கடி அப்படிங்கிறது வெகுஜனங்களுடைய எதிர்ப்பு ஏற்படுத்திய நெருக்கடியாக மாறுது. தீவிர தேசியவாதம் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, தீவிர தேசியவாதத்திற்கு முன்னாடி கற்றறிந்த இந்திய மக்களிடையே ஒரு பொது கருத்து உருவாகி அந்த கற்றறிந்த மக்களுடைய பொது கருத்து வழங்கிய நெருக்கடி தான் ஆங்கில அரசுக்கு இருந்தது. ஆனால் தீவிர தேசியவாதமானது வந்ததுக்கப்புறம் வெகுஜன மக்களுடைய எதிர்ப்புகள் ஆங்கில அரசுக்கு உருவாகுது. சரிங்களா? இதுதான் எனது தீவிர தேசியவாதியாக கொண்டு வந்த மாற்றுப்போக்கு. இத்தகைய மாற்றங்கள் நிகழ்ந்த போதும் தீவிர தேசியவாத கூட்டம் மித தேசியவாத கூட்டத்துடன் ஒரு தொடர்பை வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அமைதி வழி போராட்டங்களை முறைகளை மீறி செல்ல முடியவில்லை என்ற போதிலும் பெரும்பாலான நேரங்களில் தீவிர தேசியவாதம் அறவழி போராட்ட முறைகளில் கட்டுண்டு கிடந்ததிலும் இந்த தன்மை வெளிப்பட்டது.
அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் தீவிர தேசியவாதிகள் போர்க்குணம் கொண்டவங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் மிதவாத தேசியவாதிகள்கிட்ட அவங்க ஒரு டச்சிலேயே தான் இருந்திருக்காங்க. இதை எதை வச்சு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, அமைதி வழி போராட்ட முறைகளை மீறி அவங்களால தீவிர தேசியவாதிகளால் போக முடியல. அதாவது ஆங்கிலேயரோட அடக்குமுறை கட்டுக்கடங்காத வகையில் போனால் தான் ஆயுத கிளர்ச்சி அப்படின்னு நிலைமையில் இருக்காங்களே தவிர, மற்ற வகையிலான போராட்டங்களுக்கு ஒரு அமைதி வழியிலான போராட்ட முறைகள் அப்படிங்கிற முறைகளை மீறி தீவிர தேசியவாதிகளால் போக முடியல. அப்படிங்கிறதுலையும் மிக பெரும்பாலான நேரங்களில் தீவிர தேசியவாதமானது அறவழி போராட்ட முறைகள்லையுமே இருந்துச்சு. இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இவங்க என்னதான் இருந்தாலும் இந்த மிதவாத தேசியவாதிகள்கிட்ட ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம உணர முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் மக்களினுடைய தேச பற்று உணர்வுகளை மதத்தின் அடையாளங்களாக பயன்படுத்த இந்த தீவிர தேசியவாதிகள் தூண்டினாங்க. சரிங்களா, மக்களினுடைய தேசப்பற்று உணர்வுகளை மதத்தினுடைய அடையாளங்களாக பயன்படுத்தி தூண்டினர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாலகங்காதர திலகர் மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக கணேஷ் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி இருக்கு இல்லையா, விநாயகர் சதுர்த்தியை பெரிய அளவில் கொண்டாடுவார். இன்றும் கூட பம்பாய் மகாராஷ்டிரா பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி மிக பிரபலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான். சரிங்களா, அடுத்து சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம் அப்படிங்கிற எண்ண ஓட்டம். சரிங்களா, 1792 நம்ம போன பாடத்தில் பார்த்தோம் இல்லையா, போன பாகத்தில் அதிலேயே சொல்லியிருப்பாங்க. திலகர் 1892 அந்த காலகட்டங்களில் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படின்னு சொல்லி அவர் முழங்கியிருப்பார். அதன் காரணமாக அந்த ஆண்டு அவர் கைது செய்யவும் பட்டிருப்பார். அந்த 1870 124A பிரிவு 124A அப்படிங்கிற இந்திய தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பார். அந்த தொடர்பான கருத்துக்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தீவிர தேசியவாத தலைவருடைய பொதுவான குறிக்கோள்களில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயராஜ்யம் அல்லது சுயாட்சி. சரிங்களா, தீவிர தேசியவாத தலைவருடைய பொதுவான குறிக்கோளில் ஒன்று தான் சுயராஜ்யம். ஆனால் அந்த சுயராஜ்யத்தினுடைய பொருள் குறித்து தீவிர தேசியவாத தலைவர்கள் வேறுபட்டிருப்பாங்க. சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு திலகர் பார்த்தீங்கன்னா, திலகரை பொறுத்த வரைக்கும் சுயராஜ்யம் அப்படிங்கிறது நிர்வாகத்தினுடைய மீதான இந்தியர்களுடைய கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களுடைய நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்தையும் முறித்து கொள்வது கிடையாது. திலகரை பொறுத்த வரைக்கும் சுயராஜ்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய நிர்வாகத்தில் இந்தியர்களுடைய கட்டுப்பாடு இருக்கணும், சொந்த மக்களுடைய நிர்வாகம் இருக்கணும் அப்படிங்கிறதானே தவிர இங்கிலாந்துடனான மொத்த உறவுகளையும் முறித்து கொள்வது கிடையாது, அனைத்தையும் முறித்து கொள்வது கிடையாது. ஆனால் பிபின் சந்திரபாலை பொறுத்த வரைக்கும் சுயராஜ்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபின் சந்திரபாலை பொறுத்த வரைக்கும் சுயராஜ்யம் அப்படிங்கிறது அந்நியருடைய ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக நம்ம விடுதலை அடைதல். சரிங்களா, திலகர் என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இந்திய மக்கள் இருக்கணும், இந்திய மக்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நிர்வாகம் இருக்கணும் அப்படிங்கிறத தவிர பிரிட்டிஷுடைய தொடர்பு ஒன்றும் முறிச்சுக்கணுன்ற பெரிய அளவுக்கான விஷயம் இல்லை அப்படின்னு அவர் சுயராஜ்யத்துக்கு ஒரு பொருள் தரார். அதே போல் பிபின் சந்திரபால் சுயராஜ்யத்துக்கு அவர் என்ன பொருள் தரார்னா, அந்நியருடைய ஆட்சியிலிருந்து முழுவதுமாக விடுதலை அடைதல் அப்படின்னு பிபின் சந்திரபால் சொல்கிறார். சரிங்களா, இந்த சுயராஜ்யம் அப்படிங்கிற கருத்துரிமை யார் கொண்டு வந்திருப்பா, அறிமுகப்படுத்தியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஆரிய சமாஜம் இருக்கு இல்லையா, ஆரிய சமாஜத்துடைய நிறுவனரான தயானந்த சரஸ்வதி அவர்கள் தான் இந்த சுயராஜ்யம் அப்படிங்கிறத அவருடைய பேச்சுக்களில் முதலாக சொல்லியிருப்பார். சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா, வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்த புரட்சிகர தேசியவாதம் குறித்து இந்த தீவிர தேசியவாதிகள் மிதவாத தேசியவாதிகளிடமிருந்து வேறுபட்டிருப்பாங்க. சரிங்களா, அதே காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா வங்காளத்துலேயும் சரி, மகாராஷ்டிராவிலையும் சரி, பஞ்சாப்லேயும் சரி இன்னொரு தேசியவாத போக்கு நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புரட்சிகர தேசியவாதம். ஏற்கனவே மிதவாத தேசியவாதம் இருக்குது, தீவிரவாத தேசியவாதம் இருக்குது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள், புரட்சிகர தேசியவாதம். இவங்க யார், இந்த புரட்சிகர தேசியவாதிகள் யார் அப்படின்னா, இவங்களாம் என்ன பண்ணுறது, இந்த போராட்டம் ஆயுதம் மூலமாக உயிர் கொலைகள் செய்கிறது, கொள்ளையடிக்கிறது, இது போன்ற செயல்கள். சரிங்களா, பயங்கரவாத செயல்களில் ஈடுபடக்கூடியவங்க ஒரு புரட்சிகரமான நடவடிக்கைகள் மூலமாக ஆங்கில அரசுக்கு அச்சத்தை உண்டு பண்ணுவது. சரிங்களா, இது போன்ற செயல்களில் ஈடுபட்ட தேசியவாதிகளை நம்ம புரட்சிகர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புரட்சிகர தேசியவாதிகள் அவ்வப்போது தண்டனைக்குரிய குற்றங்களை செய்துட்டு அவங்க இருக்கும் பொழுது அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தீவிர தேசியவாதிகளும் மிதவாத தேசியவாதிகள் அவங்க சார்பாக ஒரு கருத்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் 2 பேர் வேறுபடுறாங்க. மிதவாத தேசியவாதிகள் அவங்கள பெரிதாக எடுத்துக்க மாட்டாங்க, ஆனால் தீவிர தேசியவாதிகள் அவங்க மீது கொஞ்சம் அனுதாபம் கொண்டவர்களாக இருப்பாங்க. சரிங்களா, பாருங்கள்,
புரட்சிகர தேசியவாதிகளை பற்றி விமர்சனம் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? மிதவாத தேசியவாதிகள் முழுவதுமாக புரட்சிகர தேசியவாதிகளை பற்றி குறை கூறி விமர்சனம் செய்வாங்க. சரிங்களா? மிதவாத தேசியவாதிகள் புரட்சிகர தேசியவாதிகளை பற்றி குறை கூறி விமர்சனம் செய்வாங்க. ஆனால் தீவிர தேசியவாதிகள் புரட்சிகர தேசியவாதிகள் மீது அனுதாபம் கொள்வாங்க. போய் இப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டிங்களே, வேஸ்ட் ஆக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மீது அனுதாபம் கொண்டிருப்பாங்க. ஆனால் அந்த புரட்சிகர தேசியவாதிகளுடைய அரசியல் படுகொலைகளையும் தனிநபர் பயங்கரவாதத்தையும் இந்த தீவிர தேசியவாதிகள் ஒருபோதும் அங்கீகரிக்கலை. சரிங்களா? இப்போ மிதவாத தேசியவாதிகள் புரட்சிகர தேசியவாதிகளை கடுமையாக குறை சொல்லி விமர்சிப்பாங்க. ஆனால் தீவிர தேசியவாதிகள் அவருடைய அரசியல் படுகொலைகளையும் தனிநபர் பயங்கரவாதத்தையும் ஆதரிக்கலை, அங்கீகரிக்கலை. ஆனால் அவங்க மீது ஒரு கர்ட்டசி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அனுதாபமானது இருந்திருக்கு. சரிங்களா? தேசபக்த புரட்சியாளர்களுடைய நோக்கங்களோடு தங்களை இணைத்துக் கொள்வதில் தீவிர தேசியவாதிகள் மிக கவனமுடன் இருந்திருக்காங்க. யார்? இந்த புரட்சிகர தேசியவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய நோக்கங்களோடு தங்களை இணைத்துக் கொள்வதில், அவங்களுடைய கருத்துக்களோடு ஒத்து போகிறதுல இந்த தீவிர தேசியவாதிகள் ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க. சரிங்களா? எல்லா விஷயங்களையுமே அவங்கள ஆதரிக்கலை அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்து மத நம்பிக்கைகளால் முலாம் பூசப்பட்டு வலியுறுத்தி சொல்லப்பட்ட தேசப்பற்றை முஸ்லீம் மக்கள் என்னதை ஏற்றுக்கொள்ளலை. முழுவதுமாக இந்து மத நம்பிக்கையை மட்டுமே வச்சு அப்படியே கவரிங் பண்ணி கொண்டு வந்த தேசப்பற்ற முஸ்லீம்கள் என்னது ஏற்றுக்கொள்ளலை. தங்களுடைய முந்தைய தலைவர்களைப் போலவே சுதேசி இயக்க தலைவர்கள் சமூகத்தினுடைய பெரும் பகுதி மக்களை ஊடுருவ தவறிட்டாங்க. ஏன்னா நம்ம சுதேசி இயக்கத்தின் பொழுது சமிதிகள், தொண்டர்படை இதெல்லாம் வரும் பொழுது எல்லாம் இந்து உயர்குடியினராகவே இருந்திருப்பாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த சுதேசி இயக்க தலைவர்களும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பகுதி மக்களை போய் சென்றடையலை. 1908 தீவிர தேசியவாதம் சரியத் தொடங்குது. 1908 தீவிர தேசியமானது சரியத் தொடங்குது. 1907 ஏற்பட்ட சூரத் பிளவு அதனுடைய வீழ்ச்சிக்கான மற்றொரு காரணமாகும். ஏன்னா 1900கள் அந்த காலகட்டங்களிலே பார்த்திங்கன்னா கொதிப்பானது ஏற்பட்டுரும். மிதவாத தேசியவாதிகளுக்கும் தீவிரவாத தேசியவாதிகளுடைய கருத்து பிரச்சனைகள்லாம் வந்துடும். 1890களிலே இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். வங்க பிரிவினையில் நிலைமை ரொம்ப கொதிப்படைஞ்சிரும். அதுக்கப்புறம் 1907 நடைபெற்ற சூரத் மாநாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தீவிர தேசியவாதிகளும் மிதவாத தேசியவாதிகளும் ரெண்டாக பிரிஞ்சிருவாங்க. சரிங்களா? அப்படி பிரிஞ்சதுக்கப்புறம் 1908 தீவிர தேசியவாதம் சரிய தொடங்கிறோம். ஏன் தீவிர தேசியவாதம் சரிய தொடங்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தீவிர தேசியவாதிகளை ஆங்கில அரசு என்ன பண்ணுவாங்க, கடுமையான நடவடிக்கைகள் மூலியமாக அவங்கள சிறையில் அடைச்சிருவாங்க. அப்போ எல்லோரும் சிறையில் அடைச்சதுனால அவங்களுடைய போராட்டங்களுக்கு பெரிய முட்டுக்கட்டைகள் போடப்படுறதுனால தீவிர தேசியவாதம் பெரிய அளவில் ஒரு செயல்பாடு இல்லாமலே தான் இருந்துகிட்ருக்கோம். இப்போ நம்ம சூரத் பிளவை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? 1906 மிண்டோ பிரபு அவர் தான் வைஸ்ராயாக இருந்திருப்பார். மிண்டோ பிரபு இந்திய அரசு பிரதிநிதியாக பணியமர்த்தப்பட்டதிலிருந்தே மிதவாத தேசியவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கு இடையில் நிறைவிய அந்த கருத்து வேற்றுமை மேலும் மேலும் தீவிரம் அடையுது. சரிங்களா? அப்போ 1899 யார்? கர்சன். 99 to 1906 வரைக்கும் கர்சன் இருப்பார். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 1906 மிண்டோ. சரிங்களா? மிண்டோ மார்லின் சிறுத்தவதிலே மிண்டோ பிரபு வைஸ்ராய் வருவார். அப்போ அவர் வந்ததுலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த தீவிர தேசியவாதிகளுக்கும் மிதவாத தேசியவாதிகளுக்கு இடையில் கருத்து வேற்றுமை மேலும் மேலும் தீவிரம் அடைச்சிக்கிட்டே போகும். இந்த வேற்றுமைகள் வளர்ந்து கொண்டிருந்த நிலையில் 1906 கல்கத்தா மாநாடு நடைபெறுது. 1906 கல்கத்தா ஐஎன்சி மாநாடு, காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறுது. அந்த கல்கத்தா மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அப்படி அந்த மிதவாத தேசியவாதிகளுடைய கோரிக்கையை ஏற்று தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணத்தால் இயக்கத்திலிருந்து பிளவு தவிர்க்கப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா பெரோஷா மேத்தாவினுடைய தலைமையிலான பல மிதவாத தேசியவாதிகள் அந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்போது காங்கிரஸில் இருக்கக்கூடிய தீவிர தேசியவாதிகளும் சரி மிதவாத தேசியவாதிகளும் சரி ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஓட்டு போட்டு காங்கிரஸுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது மிதவாத தேசியவாதிகள் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு தாதாபாய் நவ்ரோஜி என்ன பண்ணுவாங்க, அந்த ஐஎன்சி மாநாட்டில் போட்டிட்டு தேர்தலில் வெற்றி பெறுவார்.
இன்னொரு மிதவாத குரூப்பான பெரோஷா மேத்தா தலைமையிலான மிதவாத தேசியவாதிகள் வந்து எனது தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? அதன் காரணமாக 1906 ஏற்பட இருந்த பிளவானது தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் சுதேசி புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி இந்த 3 விஷயங்கள், சரிங்களா, இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். இது தொடர்பாக ஒரு 4 தீர்மானங்களை இந்த தீவிர தேசியவாதிகள் வந்து என்னது நிறைவேற்றுவாங்க இந்த 1906 கல்கத்தா மாநாட்டில். எது தொடர்பானது? சுதேசி புறக்கணிப்பு, சரிங்களா, சுதேசி புறக்கணிப்பு, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான், சரிங்களா, சுதேசி புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி, இந்த 4 விஷயங்கள் தொடர்பான 4 தீர்மானங்களை இந்த கல்கத்தா மாநாட்டில் தீவிர தேசியவாதிகள் நிறைவேற்றிருப்பாங்க. ஆனால் 1907 சூரத் மாநாட்டில் இந்த தீர்மானங்களை வந்து பெரோசா மேத்தா தலைமையிலான மிதவாதிகள் நிராகரிச்சிருவாங்க. அதன் காரணமாக தான் என்னது பிளவானது ஏற்பட்டிருக்கும். சரிங்களா, பார்த்துடலாமா? காங்கிரஸுடைய அடுத்த மாநாடு, சரிங்களா, 1907 ஆண்டுக்கான மாநாடு வந்து தீவிர தேசியவாதிகளுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி கருதப்பட்ட பூனாவில் நடத்துறதுக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் கல்கத்தா மாநாட்டு முடிவுலேயே மிதவாத தேசியவாதிகள்லாம் பயந்து போயிருப்பாங்க. அவர்கள் அச்சம் கொண்டிருந்த காரணத்தால் மாநாடு நடைபெறக்கூடிய இடம் சூரத் நகருக்கு மாற்றப்படுது. சரிங்களா, குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத் நகருக்கு மாற்றுறாங்க. காங்கிரஸுடைய அடுத்த தலைவர் பொறுப்புக்கு மிதவாத தேசியவாதிகள் வந்து அவர்கள் சார்பான வேட்பாளராக யாரை நிப்பாட்டுறாங்கன்னா ராஜ்பிகாரி கோஷ் அப்படிங்கிற மிதவாத தேசியவாத தலைவர் ராஜ்பிகாரி கோஷை நிப்பாட்டுறாங்க. அந்த ராஜ்பிகாரி கோஷுக்கு எதிராக தீவிர தேசியவாதிகள் வந்து லாலா லஜபதி ராயுடைய பெயரை முன்மொழிகிறாங்க. சரிங்களா, இதன் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னா இயக்கத்தில் வந்து பிளவு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இந்த ஏற்படக்கூடிய பிளவை தவிர்ப்பதற்காக லாலா லஜபதி ராய் என்ன பண்ணுறாரு, ராஜ்பிகாரி கோஷே வந்து தலைவராக நிற்கட்டும், நான் போட்டியில் நிற்கலை அப்படின்னு சொல்லி அவர் மறுத்துடுறாரு. அது ஒரு வழியாக நடக்குது. அப்போ 1907 சூரத் மாநாட்டின் போது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா ராஜ்பிகாரி கோஷ் தான் வந்து என்னது தலைவராக தீவிர மிதவாத தேசியவாதிகளால் வந்து நிறுத்தப்பட்டிருப்பார். லாலா லஜபதி ராய் நான் போட்டியிட மாட்டார், ஏன்னா தீவிர தேசியவாதிகள் அவர் பேரை முன்மொழிவாங்க, பிளவு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி லாலா லஜபதி ராய் வந்து போட்டியில் பங்கேற்க மாட்டார். 1906 கல்கத்தா மாநாட்டில் என்னது சுதேசி புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி இந்த 4 விஷயம் தொடர்பான 4 தீர்மானங்களை தீவிர தேசியவாதிகள் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த 4 தீர்மானங்களை பின்பற்றுவதா இல்லையா அப்படின்ற கேள்வியை ஒட்டி நிலைமையானது என்னது ரொம்ப ஒரு கொதிநிலை நிலைமை வந்து ரொம்ப சீரியஸ் ஆகுது. பெரோஷா மேத்தா போன மாநாட்டில் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்களே, அந்த பெரோஷா மேத்தாவினுடைய குழு இந்த 4 தீர்மானங்களை நிகழ்ச்சி நிரலில் இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெரோஷா மேத்தாவினுடைய இந்த திட்டத்தை எதிர்கொள்வதற்காக தீவிர தேசியவாதிகள் என்ன செய்கிறாங்க, ராஜ்பிகாரி கோஷ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதை எதிர்க்கணும். சரிங்களா, தீவிர தேசியவாதிகள் ராஜ்பிகாரி பெரோஷா மேத்தாவினுடைய திட்டத்தை வந்து என்னது எதிர்கொள்வதற்காக ராஜ்பிகாரி கோஷை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதை எதிர்க்கணும்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க. இந்த மாநாடு வந்து என்னது குழப்பத்திலேயே முடிஞ்சிருது. சரிங்களா, சூரத் மாநாடு குழப்பத்திலேயே என்னது முடிஞ்சிருது. டிசம்பர் 1885 உருவான காங்கிரஸ் இப்போது என்னது மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் என 2 குழுக்களாக பிரியுது. சரிங்களா, அப்போது ஒன்று பிளவு ஏற்பட்டுன்னு சொல்லி லாலா லஜபதி ராய் என்ன தான் விட்டு கொடுத்து ராஜ்பிகாரி கோஷ் 1907 ஆண்டு சூரத் மாநாட்டுக்கு தலைமை ஏற்றாலும் கூட இந்த 4 தீர்மானங்கள் காரணமாக ஒரு குழப்பம் நடந்து இயக்கத்தில் பிளவானது ஏற்படுது. சரிங்களா, அப்போ தான் முதல் முறையாக இந்திய தேசிய காங்கிரஸில் 2 குழுக்கள் வந்து பிரியுது. சூரத் பிளவுக்கு பின்பு உருவான காங்கிரஸை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காங்கிரஸ் முன்பிருந்த காங்கிரஸை காட்டிலும் ஆங்கிலேயர்கிட்ட என்னது அதிக விசுவாசமாக நடந்து கொண்டது. சூரத் பிளவுக்கு பிறகு உருவான காங்கிரஸ் வந்து என்னது இதற்கு முன்னாடி இருந்த காங்கிரஸை போல் அல்லாமல் அதை விட ஒருபடி மேலே போய் அதிகமான அளவுக்கு ஆங்கில அரசுக்கிட்ட விசுவாசமாக நடந்துட்டாங்க. தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸை வந்து ஏன்னா பெரோஷா மேத்தா தலைமையில் தான் அவங்களும் எதிர்த்துருப்பாங்க, அதனால் அந்த காங்கிரஸை மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. சரிங்களா, பிளவிற்கு பிறகு மிதவாதிகளுடைய குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது, மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1908 சரிங்களா, 1908 என்ன நடக்குது அப்படின்னா 1908 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. அதற்கடுத்த ஆண்டு நடந்த மாநாட்டில் தீவிர தேசியவாதிகள் யாருமே கலந்துக்கல. ஏன்னா
நாங்கள் காங்கிரஸ் வந்து பிரிஞ்சுக்கிறோன்ட்டாங்களே, அதனால் 1908 மாநாட்டில் தீவிர தேசியவாதிகள் யாரும் கலந்துக்கல. அவர்கள் ஆங்கில அரசின் மீதான தங்களுடைய விசுவாசத்தை மீண்டும் வலியுறுத்துகிறாங்க. அந்த 1908 மாநாட்டில் மீண்டும் வலியுறுத்துகிறாங்க. ஆங்கில ஆட்சிக்கு சவாலாக இருக்க எண்ணமில்லாத காங்கிரஸ் ஒரு வலுவற்ற அரசியல் சார்ந்த அமைப்பாயிருச்சு. சரிங்களா? அப்போது என்ன ஆகுது? காங்கிரஸுடைய நிலைமை என்னது? ஒரு வலுவில்லாத, சரிங்களா, ஒரு வலுவில்லாத அரசியல் சார்ந்த அமைப்பாக மாறிடுச்சு. தீவிர தேசியவாதிகளினால் அது போன்ற அரசியல் சார்ந்த அமைப்பை உருவாக்க முடியலை. சரிங்களா? தீவிர தேசியவாதிகள் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கு சவாலாக இருக்கும் எண்ணமில்லாத காங்கிரஸ் ஒரு வலுவற்ற அரசியல் சார்ந்த அமைப்பாயிற்று. சரிங்களா? ஒரு வலுவில்லாத அரசியல் சார்ந்த அமைப்பாயிருச்சு. ஆனால் ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பாக இருந்துச்சு. ஆனால் தீவிர தேசியவாதிகளால் வந்து ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பையே உருவாக்க முடியல. சரிங்களா? முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையும் என்ன காரணம், ஏன் தீவிர தேசியவாதிகளால் ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பை உருவாக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த பிரிட்டன் வந்து பிரிட்டிஷ் அரசு கைது செஞ்சு சிறையில் அடைச்சு அரசுடைய அடக்குமுறை தான் வந்து இந்த தீவிர தேசியவாதிகள் ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பை உருவாக்க முடியாமல் போனதற்கான காரணமாக சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம், புரட்சிகர தேசியவாதம். சரிங்களா? புரட்சிகர தேசியவாதம் 1908 தீவிர தேசியவாதம் வந்து சரிவர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பார்த்துட்டோம். காரணம் வந்து பிளவிற்கு பிறகு 1908 இந்த ஆண்டுகால வாக்கில் தீவிர தேசியவாதிகள் எல்லாத்தையுமே காலனி அரசு என்ன பண்ணிட்டாங்க? சிறைப்படுத்திட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்சிகர தேசியவாதமானது எழுச்சியுற ஆரம்பிக்குது. வன்முறை சாராத நடவடிக்கையில் இருந்து வன்முறையை நோக்கி அப்படிங்கிற மாற்றத்தை இந்த புரட்சிகர தேசியவாதமானது சுட்டி காட்டுது. அது மட்டும் இல்லாமல் ஆங்கில ஆட்சிக்கு வெகுஜனங்களினுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு பதிலாக சமூகத்தின் உயர்மட்டத்தை சார்ந்தோருடைய எதிர்ப்பு அப்படிங்கிற மாற்றத்தையும் அது இந்த புரட்சிகர தேசியவாதம் உணர்த்துது. ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள், வன்முறை சாராத நடவடிக்கையில் இருந்து வன்முறையை நோக்கி அப்படிங்கிற மாற்றத்தையும், ஆங்கில ஆட்சிக்கு வந்து வெகுஜன மக்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு பதிலாக சமூகத்தில் இருக்கக்கூடிய உயர்மட்டத்தை சார்ந்தவர்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிற மாற்றத்தை நோக்கி இந்த புரட்சிகர தேசியவாதமானது என்னது உணர்த்துது. வங்காளத்தில் இந்த புரட்சிகர பயங்கரவாதமானது வெகு காலம் முன்னாடியே வளர்ந்துருச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1870 விவேகானந்தர் வந்து விளக்கியிருக்காரு. எப்படி அப்படின்னா, எஃகினால் ஆன உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் அக்காரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உடற்பயிற்சி நிலையங்களானது நிறுவப்பட்டது. அடுத்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிற ஒரு கவிஞர், அவர் எழுதிய ஆனந்த் மத் அப்படின்வாங்க. சரிங்களா? ஆனந்த் மந்த் இல்லைன்னா ஆனந்த மடம் அப்படின்னு தமிழ் மொழிபெயர்ப்பாங்க. ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை இந்த புரட்சிகர தேசியவாதிகள் மத்தியில் ஏற்படுத்துது. இந்த நாவல், இந்த ஆனந்த மடம், ஆனந்த் மந்த் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வங்காள நாவல் வங்காளத்தில் இருந்த புரட்சிகர தேசியவாதிகள் பலரால் படிக்கப்பெற்றது. அந்த நாவலினுடைய ஒரு பகுதி தான் வந்தே மாதரம் பாடல், நம்முடைய சுதேச இயக்கத்தினுடைய கீதமாயிருச்சு. சரிங்களா? இப்போ நம்முடைய தேசிய பாடலாகவும் இந்த வந்தே மாதரம் பாடலானது இருக்குது. சரிங்களா? அப்போ பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் இயற்றிய ஆனந்தமடம் அப்படிங்கிற ஒரு நாவலில் இருக்கக்கூடிய பாடல் தான் வந்து வந்தே மாதரம் பாடல். அந்த வந்தே மாதரம் பாடல் சுதேசி இயக்கத்தினுடைய கீதமாக மாறிடுச்சு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த நாவலை வங்காளத்தில் இருந்த பல்வேறு புரட்சிகர நடவடிக்கையை சேர்ந்த தலைவர்கள் வந்து வாசிக்கிறாங்க. சுதேசி இயக்கத்தின் பொழுது தனிநபர் வன்முறை வந்து எழுச்சி பெறுவதற்கு 3 காரணிகள் வந்து இருந்துச்சு. சரிங்களா? சுதேசி இயக்கம் நடைபெற்று இருக்கும் பொழுதே தானே இந்த புரட்சிகர தேசியவாதமும் நடக்குது. அப்படி இந்த வன்முறை, தனிநபர் வன்முறையானது நடைபெறுவதற்கு ஒரு 3 காரணங்கள் சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? அந்நிய அடக்குமுறை ஆட்சியின் கீழ் வெகுவாக பொறுமை இழந்து கொண்டிருந்த இளைஞர்கள் அரசியலற்ற ஆக்கசார் செயல்பாடுகளை ஓரளவே ஏற்றுக்கொண்டாங்க. இது ஒரு காரணம். ஏன்னா இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடக்குமுறை ஆட்சியின் கீழே ரொம்ப பொறுமை இழந்து போயிருந்தாங்க. அதனால் ஒரு அரசியலே இல்லாத ஒரு ஆக்கசார்பான செயல்பாடுகளை மிதவா தேசிய செஞ்சுட்டு இருந்த அந்த செயல்பாடு இருக்குல்லையே, அதை வந்து இவங்களால் ஓரளவுக்கு தான் பொறுத்து கொள்ள முடிஞ்சு. அது ஒன்று. அடுத்து 2வது பாருங்கள், இளம் வயது மக்களுக்கு தலைமையேற்று அவர்களை ஒரு நீண்டகால வெகுஜன போராட்டத்தில் ஈடுபடுத்துறதுல தீவிர தேசியவாதிகள் தோல்வி அடைந்துட்டாங்க. அதுவுமே வந்து இந்த தனிநபர் செயல்பாடு வளர்வதற்கு ஒரு
காரணமாயிற்று. இளைஞர்களை வந்து ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த தீவிர தேசியவாதிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, தவறிட்டாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புரட்சிகர செயல்பாடானது இந்திய வீரத்தை மீட்டெடுக்கும் குறியீட்டு முயற்சியின் ஒரு பகுதியாக கருதப்பட்டது. இந்தியர்களுக்குன்னு ஒரு வீரம் இருக்குது, அப்போ அந்த இந்தியர்களுடைய வீரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு செயல்முறையினுடைய குறியீடாக இந்த புரட்சிகர செயல்பாடு பார்க்கப்படுது. அந்த தன்மையை ஆங்கிலேயர் வந்து அடிக்கடி எதிர்ப்பதாகவும் இகழ்வதாகவும் புரட்சிகர தேசியவாதிகள் நம்புகிறாங்க. நாங்கள் எவ்வளோ பெரிய வீர விளைஞ்ச மண்ணில் பிறந்தவங்க தெரியுமா, எங்களை வந்து நீங்கள் இன்சல்ட் பண்ணுறீங்களா, நாங்கள் யாருன்னு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், புரட்சிகர தேசியவாத இளைஞர்கள் நம்புகிறாங்க. சரிங்களா? இது போன்ற நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலும் நடந்திருக்கு. அப்போ இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாமே ரஷ்யாவில் நடந்ததை போல திட்டமிடப்பட்ட ஒரு புரட்சிக்கு கொண்டு போகலை. ரஷ்ய புரட்சி நடந்துச்சு இல்லையா, அது போன்ற ஒரு திட்டமிடப்பட்ட புரட்சிக்கு இந்த புரட்சிகர தேசியவாதமானது கொண்டு போகலை. பெரும்பாலுமான புரட்சிகர நடவடிக்கைகள் வந்து சில குறிப்பிட்ட அடக்கி ஆளக்கூடிய ஆங்கிலேய அதிகாரிகளை கொலை செய்யும் முயற்சிகளாகத்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம குண்டுவெடிப்பு வழக்குகள் பற்றி பார்க்க போகிறோம். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு. சரிங்களா? அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு வங்காளத்தில் 1902 சரி 1902 பல ரகசிய சங்கங்களானது நிறுவப்பட்டது. அப்படி பல ரகசிய சங்கங்கள் நிறுவப்பட்டதுலேருந்தே புரட்சிகர தேசியவாதத்தினுடைய கதை வந்து என்னது தொடங்குது. அவைகளில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஜித்தேந்திரநாத் பானர்ஜி. சரிங்களா? ஜித்தேந்திரநாத் பானர்ஜி அரவிந்த கோஷினுடைய சகோதரரான பரிந்த் குமார் கோஷ், இந்த 2 பேரும் சேர்ந்து கல்கத்தாவில் ஒரு அமைப்பை நிறுவாங்க. என்ன பார்த்தீங்கன்னா அணுசீலன் சமிதி. சரிங்களா? யார்? ஜித்தேந்திரநாத் பானர்ஜி. சரிங்களா? திரும்பவும் காட்டுறேன், ஜத்தேந்திரநாத் இல்லை ஜித்தேந்திரநாத் சொல்லுவாங்க. ஜித்தேந்திரநாத் பானர்ஜி அரவிந்த கோஷோட சகோதரராக இருந்த பரீந்தர் குமார் கோஷ், இவங்க 2 பேரும் சேர்ந்து கல்கத்தாவில் அணுசீலன் சமிதி அப்படின்ற ஒரு புரட்சிகர அமைப்பை நிறுவாங்க. இது வந்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு அமைப்பாக இருந்தது. இதே போல ஒரு புரட்சிகர அமைப்பை புலின் பிகாரி தாஸ் அப்படிங்களுடைய முயற்சியால் டாக்காவில் அணுசீலன் சமிதி வந்து 1906 உருவாகுது. சரிங்களா? முன்னாடி வந்து எனது அணுசீலன் சமிதி மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்குது. யார்? ஜிதேந்திரநாத்தும் பரீந்தர் குமார் கோஷு கல்கத்தாவில் உருவாக்கின அணுசீலன் சமிதி குறிப்பிடத்தக்க ஒன்றா இருக்குது. அந்த அணுசீலன் சமிதி போலவே புலின் பிகாரி தாஸ் என்ன பண்ணுறாரு, டாக்காவில், இப்பொழுது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய டாக்காவில் 1906 இந்த அணுசீலன் சமிதியை உருவாக்குறாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக புரட்சிகர வார இதழான யுகாந்தர். சரிங்களா? பங்காள யுகாந்தர் அப்படிங்கிற இதழ், அந்த இதழ் தான் வந்து என்னது புரட்சிகர வார இதழான யுகாந்தர் வந்து தொடங்க பெற்றது. கல்கத்தா அணுசீலன் சமிதி விரைவிலேயே தன்னுடைய செயல்பாடுகளை துவங்கிட்டாங்க. சரிங்களா? இது வந்து எப்படிப்பட்ட வேலையை செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிதி திரட்டுவதற்காக ஆகஸ்ட் மாதம் 1906 ரங்பூரில் முதல் சுதேசி கொள்ளையை நடத்துது. கல்கத்தா அணுசீலன் சமிதி முதல் சுதேசி கொள்ளையை எங்கே நடத்துது? ரங்பூர் அப்படிங்கிற இடத்துல 1906 சுதேசி கொள்ளையை நடத்துகிறாங்க. அதே 1906 வருஷம் ஹேமச்சந்திர கனுங்கோ அப்படிங்கிறவர் இராணுவ பயிற்சி பெறுவதற்காக பாரிஸ் போகிறாரு. சரிங்களா? ஹேமச்சந்திர கனுங்கோ இராணுவ பயிற்சி ஆர்மி ட்ரைனிங்காக பாரிஸ் போகிறாரு. பாரிஸ் போயிட்டு 2 வருஷம் கழித்து திரும்பி வரார். 1908 நாடு திரும்பிய அவர் மணிக்தலா, சரிங்களா, இடத்தோடைய பேர் மணிக்தலா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பண்ணை வீட்டை உருவாக்குறாரு. அந்த பண்ணை வீட்டில் ஒரு மதம் சார்ந்த பள்ளியை நிறுவுறாரு. அந்த மதம் சார்ந்த பள்ளியில் குண்டுகள் தயாரிப்பதற்கான ஒரு தொழிற்கூடத்தையும் அவர் நிறுவுறாரு. யார்? ஹேமச்சந்திர கனுங்கோ. சரிங்களா? மணிக்தலா அப்படிங்கிற இடத்துல ஒரு பண்ணை வீட்டில் மதம் சார்ந்த ஒரு பள்ளியும் குண்டு தயாரிப்பதற்கான ஒரு தொழிற்கூடத்தையும் நிறுவுறாரு. அதே பண்ணை விடுதியில் தங்கி இருந்தவர் வந்து பல்வேறு உடற்பயிற்சிகளை வந்து எக்ஸசைஸு ப்ராக்டிஸ் எல்லாமே அவங்க அங்கே சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்து செவ்வியல் நூல்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற புரட்சிகர இயக்கங்கள் குறித்த நூல்களையும் இந்த மணிக்தலா அப்படிங்கிற பண்ணை வீட்டில் அங்கே இருந்த இளைஞர்கள், புரட்சிகரவாதிகள் எல்லாமே படிக்கிறாங்க. சுதேசி போராட்டக்காரர்களை கொடூரமாக நடத்திய டக்ளஸ் கிங்ஸ்போர்ட். சரிங்களா? டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆங்கில அதிகாரியை கொள்வதற்கான திட்டமும் வந்து இந்த மணிக்தலா அப்படிங்கிற இடத்துல என்னது தீட்டப்படுது. யாரை? டக்ளஸ் கிங்ஸ்போர்டை கொலை செய்கிறதுக்கான திட்டம். இந்த டக்ளஸ் கிங்ஸ்போர்டை கொலை செய்யக்கூடிய பொறுப்பு
இளம் புரட்சிகரவாதிகளான குதிராம் போஸ், பிரபுலா சாக்கி 2 பேர் வெரி யங் மேன். சரிங்களா, ஒருத்தருக்கு 18 வயசு, இன்னொருத்தர் 19 வயசு. இளம் புரட்சிகரவாதிகளான 18 வயது நிரம்பியவர் வந்து குதிராம் போஸ். குதிராம் போஸுக்கு 18 வயசு, பிரபுலா சாக்கிக்கு வந்து 19 வயசு. வெரி யங் மேன், டீனேஜ் யங்ஸ்டர்ஸை யார் டக்ளஸ் கிங்ஸ்போர்ட கொலை செய்யக்கூடிய பொறுப்பு வந்து ஒப்படைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க இவங்க 2 பேரும்? 1908 ஏப்ரல் 30 டேட் ரொம்ப முக்கியம். 1908 ஏப்ரல் 30 இவங்க என்ன பண்ணுறாங்க, டக்ளஸ் கிங்ஸ்போர்டு மேலே குண்டு போடுறதுக்கு பதிலாக ஒரு சாரட் வண்டி மீது குண்டை போடுறாங்க. அதனால் வேறு 2 ஆங்கில பெண்கள் அந்த சாரட் மீது குண்டு போட்டதில் இறந்துடுறாங்க. இதனால் அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அட்டம்ப்ட் ஃபெயிலியர்னே 19 வயசான பிரபுலா சாக்கி என்ன செய்கிறாரு, தற்கொலை செய்து கொள்கிறாரு. குதிராம் போஸ் வந்து ஆங்கிலேய காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு பின்னர் கொலை குற்றமானது நிரூபிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ் அவருடைய சகோதரரான பரீந்தர் குமார் கோஷ் அவர்களுடன் வந்து மேலும் 35 நபர்கள் வந்து இந்த டக்ளஸ் கிங்ஸ்போர்டு அட்டம்ப்ட் மர்டர் கேஸில் கைது செய்யப்படுறாங்க. அதாவது இந்த வழக்கை என்னன்னு சொல்லுவாங்க, டக்ளஸ் கிங்ஸ்போர்டு வழக்கை அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் 35 பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள் தான் இவர்களுக்கு எதிராக, இந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு எதிராக வாதாடுறார். சரிங்களா, சிஆர் தாஸ் இருக்கார் இல்லையா, அவர் வாதாடுறாரு. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு, இதை வந்து அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து இதற்கு முன்னாடி வந்து இந்த காகோரி சதி வழக்கில் தான் அவர் யார் சித்தரஞ்சன் தாஸ் வாதாடினார் அப்படின்னு சொல்லி நான் கடந்த முறை சொல்லியிருப்பேன். சாரி, சரிங்களா, அது ஒரு ஞாபக மருதியில் சொல்லிட்டேன். சரிங்களா, அப்போ சித்தரஞ்சன் தாஸ் வந்து எந்த வழக்கில் வாதாடிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ். சரிங்களா, அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் தேசியவாதிகளுக்கு எதிராக சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள் வாதாடிப்பார். சரிங்களா, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக அரவிந்த கோஷ் சதியில் ஈடுபட்டார் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரமே இல்லை. அதனால் வந்து அனைத்து குற்றச்சாட்டுகள் இருந்தும் அரவிந்த கோஷ் வந்து விடுவிக்கப்பட்டிருப்பார். பரீந்தர் குமார் கோஷும் உஸ்லாஸ் கர்த் ஆகியோருக்கு மரண தண்டனையானது விதிக்கப்பட்டது. பின்னாடி அந்த மரண தண்டனை வந்து ஆயுட்கால நாடு கடத்தல் தண்டனையாக மாற்றப்பட்டது. ஏனைய மற்ற கைதிகள் எல்லாரும் ஆயுட்காலத்திற்கும் நாடு கடத்தப்பட்டாங்க. 1 வருட காலம் நடைபெற்ற இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சரிங்களா, பொதுமக்களுக்கு முன்னர் புரட்சிகர தேசியவாதிகளை ஒரு ஹீரோவாக இந்த வழக்கு வந்து காமிச்சிருக்கு. சரிங்களா, அரவிந்த கோஷ் இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பு கேஸ்லேருந்து ரிலீஸ் ஆனார் இல்லையா, அவர் அங்கேருந்து கிளம்பி நேராக பாண்டிச்சேரிக்கு வந்து ஆன்மீக ஒரு மடத்தை ஆரம்பித்து அரவிந்தர் ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிச்சிருப்பார். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலையும் மதுரையிலையும் பார்த்திங்கன்னா இலவச கண் மருத்துவம் செய்யக்கூடிய அரவிந்தர் கண் மருத்துவமனை இருக்குது பார்த்தீங்களா, அது அரவிந்தர் அவர்கள் தொடங்கிய அந்த அரவிந்தர் ஆசிரமத்திலேருந்து தான் அந்த கண் தொடர்பான சிகிச்சைகளானது வழங்கப்பட்டுக்கிட்டு வருது. சரிங்களா, அடுத்து வந்து இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கினுடைய விசாரணையும் அதனுடைய பின்விளைவுகளையும் பார்க்கலாமா? பாருங்கள், அரவிந்த கோஷ் அவர்கள் விடுதலைக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து தன்னுடைய இடத்தை வந்து பாண்டிச்சேரிக்கு மாற்றிக்கிட்டு வந்துட்டார். கடைசியில் 1950 வரைக்கும் அவர் அங்கே தான் இருந்து இயற்கை எய்திருப்பார். ஆனால் ஒரு ஆயுதமேந்திய புரட்சியை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரவிந்தர் வந்து நினச்சிருப்பார். அவருடைய கருத்து வந்து நிறைவேறாமலே போயிருக்கும். அவர் வந்து ஆன்மீக பாதைக்கு திரும்பிட்டதுனால அவர் ஆயுதமேந்திய புரட்சியை எடுக்க முடியாமலே போயிருக்கும். அரசு வந்து அடக்குமுறை, மக்களுடைய மறுப்பு ஆகிய 2 காரணங்களும் இணைந்து வங்காளத்தில் புரட்சிகர இயக்கமானது படிப்படியாக வீழ்ச்சியடைய ஒரு காரணமாயிடுச்சு. அரசினுடைய அடக்குமுறை பயங்கரமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மக்களும் வந்து இந்த புரட்சிகர தேசியவாதத்தை மறுக்கிறாங்க, இது வேணாம் அப்படிங்கிறாங்க. அதன் காரணமாக வங்காள பகுதியில் இந்த புரட்சிகர இயக்கமானது படிப்படியாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. சரிங்களா, புரட்சிகர இயக்கத்தை சேர்ந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர், காயஸ்தர், வைசியர் ஆகிய 3 உயர் வகுப்பை சேர்ந்தவர்களாக இருந்ததால் புரட்சிகர பயங்கரவாதம் வந்து சில சமூகம் தொடர்பான பாதிப்புகளுக்குமே உள்ளாச்சு. சரிங்களா, அடுத்த ஆங்கிலேயருடைய அடக்குமுறை பற்றி பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதம் 1908 மிண்டோ மார்லி அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் வந்து அறிவிக்கப்படுது. சரிங்களா, 1908 மிண்டோ பிரபு தானே வைஸ்ராயாக இருக்கார். சரி, மிண்டோ மார்லி அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் வந்து அறிவிக்கப்படுது. இந்த சீர்திருத்தங்களை மிதவாத தேசியவாதிகள் வரவேற்கிறாங்க. ஆனால் அதிகாரங்கள் எதுவுமே மாற்றப்படலை அப்படிங்கிறத
அவர்கள் விரைவிலேயே மிதவாத தேசியவாதிகள் உணர்ந்துட்டாங்க. ஆனால் மிண்டோ மேற்கொண்ட நடவடிக்கைகள் வந்து பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்காக அமைந்தது. அது வந்து என்ன சொல்லுது, வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை நிறுவனப்படுத்தி இந்து முஸ்லீம்களை பிரிக்குது. சரிங்களா? அப்போ இந்த மிண்டோ மார்லின் சீர்திருத்தத்தின் அடிப்படையில் என்ன நடக்கும்னா, பின்னாடி வந்து முஸ்லீம் லீக் இதெல்லாமே தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? நம்ம பார்ப்போம். சரி, இந்து முஸ்லீம்களை இப்போ மிண்டோ பிரபு என்ன செய்கிறாரு, 1908 மிண்டோ மார்லி அரசியல் சீர்திருத்தத்தின் அடிப்படையில் பிரிவினைவாதத்தை வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை நிறுவனப்படுத்துவார். அதன் காரணமாக இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிச்சிருவார். மேலும் சில அடக்குமுறை சட்டங்களையுமே காலனி அரசு என்ன செய்கிறாங்க, இந்த காலகட்டங்களில் அறிமுகம் செய்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1908 நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல செய்தித்தாள் சட்டம். சரிங்களா? செய்தித்தாள் சட்டம் 1908 செய்தித்தாள் சட்டம், அதாவது குற்றம் செய்ய தூண்டுதல் சட்டம். இந்த சட்டம் வந்து ஆட்சேபனைக்குரிய வகையிலான செய்திகளை வெளியிடக்கூடிய அச்சகங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அதிகாரத்தை நீதிபதிக்கு வழங்கியதான் இந்த 1908 செய்தித்தாள் சட்டம். இதன் காரணமாக ஆங்கிலேய ஆட்சியை விமர்சிக்கக்கூடிய எதையுமே வந்து வெளியிட முடியாத நிலையானது அச்சகங்களுக்கு ஏற்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம். இது வந்து அச்சகங்களுடைய உரிமையாளர்களுக்கும் அச்சகங்களுடைய வெளியீட்டாளர்களுக்கும் பிணைத்தொகை கட்டுவதை கட்டாயமாக்குது. சரிங்களா? 1908 வந்து எனது ஆட்சேபனைக்குரிய வகையில் செய்திகளை வெளியிடுவோம் அச்சகங்களை வந்து சொத்துக்களை பறிமுதல் செய்யணும் அப்படின்னு கொண்டு வந்தது 1908 செய்தித்தாள் சட்டம். 1910 இந்திய பத்திரிகை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அச்சகங்களுடைய சொந்தக்காரர்களும் அதனுடைய வெளியீட்டாளர்களும் பப்ளிஷ் பண்ணுறவங்களும் வந்து என்னது ஒரு டெபாசிட் அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறத கட்டாயமாக்குது. விரும்பத்தகாத தீங்கு விளைவிக்கக்கூடிய செய்திகளை அவர்கள் வெளியிட்டால் அந்த தொகை வந்து என்னது எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்திய குற்றவியல் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம் வந்து விசாரணையின்றி முடிவுகளை மேற்கொள்ள அனுமதிக்குது. இந்திய குற்றவியல் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் செய்கிறாங்க. அந்த சீர்திருத்தம் வந்து என்னது எந்தவித விசாரணையுமே இல்லாமல் முடிவுகளை மேற்கொள்ள அனுமதிக்குது. மேலும் பொது அமைதிக்கு ஆபத்தான அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து என்னது தடை செய்யுது. அடக்குமுறை நடவடிக்கைகள் பரந்த அளவில் வந்து மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் இந்திய தேசிய இயக்க கட்சியிலிருந்து புரட்சிகர தேசியவாத செயல்பாடுகளுடைய வசீகரமானது மறையாமல் தான் இருந்தது. செயல்பாடுகளுடைய மையம், சரிங்களா, அதாவது வங்காளத்தில் தான் புரட்சிகர தேசியவாதம் சரியாக தொடங்கினாலும் இந்திய தேசியத்தினுடைய செயல்பாடுகளில் புரட்சிகர தேசியவாதமானது மறையாமல் இருந்தது. அப்படி புரட்சிகர தேசியவாதத்துடைய மையமானது வங்காளத்திலிருந்து பஞ்சாபிற்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் நகர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? குறிப்பாக இதில் தான் வந்து முக்கியமான தலைவர்கள் வருவாங்க. வ.உ. சிதம்பரனார் பற்றியோ பாரதியார் பற்றியோ எப்பொழுதுமே மேக்ஸிமம் வ.உ.சி பற்றி பார்த்திங்கன்னா எல்லா குரூப் 4 எக்ஸாம்லேயோ எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் ஒவ்வொரு கொஷினாச்சு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வ.உ.சி இல்லாத கொஷினை நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு 2022 கூட எடுத்து பாருங்களேன், வ.உ.சி இல்லாத கொஷினே இருக்காது. ஸோ நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக படிக்க வேண்டிய ஒரு பாடம் தான் இந்த பாடம். சரிங்களா? தமிழ்நாட்டிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் பெரும் கவனத்தையும் ஆதரவையும் பெற்றது. சரிங்களா? தமிழ்நாட்டில் குறிப்பாக திருநெல்வேலி, அப்பொழுது வந்து ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம். சரிங்களா? அப்போ அங்கே நடைபெற்ற சுதேசி இயக்கமானது மிகப்பெரிய ஆதரவை பெற்றது. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக ஒன்று திரண்ட கோபத்தை பொது சரடாக கொண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் அனைத்து இந்திய பண்புகளை வந்து அனைத்து இந்திய பண்புகளை தமிழ்நாடு நடைபெற்ற சுதேசி இயக்கமானது அனைத்து இந்திய பண்புகளை பெற்றிருந்தது. அதே சமயம் அது தமிழ் உணர்வாலும் பெருமையாலும் அங்கீகரிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் வந்து அனைத்து இந்திய பண்புகளை பெற்றிருந்தது. அப்படி அனைத்து இந்திய பண்புகளை பெற்றிருந்ததாக இருந்தாலும் தமிழ் உணர்வாலும் பெருமையாலும் ஆதரிக்கப்பட்டது. தமிழ்நாட்டு காங்கிரஸில் மிதவாத தேசியவாதிகளுக்கும் தீவிரவாத தேசியவாதிகளுக்கும் இடையே ஆழமான பிரிவானது இருந்துச்சு. சரிங்களா? அடுத்து வட்டார மொழி சொற்பொழிவு கலையினுடைய வளர்ச்சி. இந்த வட்டார மொழி சொற்பொழிவின் மூலமாக தான் இந்த தீவிர தேசியவாதிகள் எல்லாரும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போயிட்டு அவருடைய கருத்துக்களை வந்து எளிதாக பரப்புவதற்கு ஒரு வகை செய்து தான் இந்த வட்டார மொழி சொற்பொழிவுகள். அப்படி பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால்லாம் நம்முடைய சென்னை மெரினா கடற்கரைக்கு வந்து அவருடைய சொற்பொழிவுகள்லாம் ஆற்றியிருக்காங்க. சரிங்களா? காந்தி அவர்களுமே வந்து மெரினா கடற்கரையில் வந்து பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிருக்கார். பாரதியார் வந்து
சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு. அதே போல் பொதுக்கூட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா சென்னையில் மூர் மார்க்கெட்டு, அப்புறம் இங்கே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியிலையும் சுதேசி தீவிர தேசியவாத கூட்டங்களானது நடத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. சரிங்களா, பார்க்கலாமா? தொடக்கத்தில் இந்த இயக்கம், அதாவது இந்த தீவிர தேசியவாத இயக்கம் பெருமளவில் வங்க பிரிவினைக்கு எதிரான ஒரு எதிர்வினையாகத்தான் இருந்துச்சு. அது நமக்கு தெரியும். ஏன்னா வங்க பிரிவினை தொடர்ந்து தான் வஉசி அவர்களே வந்து இந்திய தேசியத்தில் இணைந்திருப்பார். ஏன்னா அவர் அதற்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர். சரிங்களா, மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர், அவருடைய அப்பா வழக்கறிஞர். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அவர். வங்க பிரிவினையை தொடர்ந்து அவர் என்ன செய்கிறாரு, இந்திய தேசிய இயக்கத்தில் சுதேசி இயக்கத்தில் தன்னைத்தானே இணைத்து கொண்டு தீவிர தேசியவாத தலைவர்கள் பாலகங்காதர திலகர் அவருடைய அரசியல் குருவாக எடுத்துக்கிட்டு பாலகங்காதர திலகரை பின்பற்றி அவர் இது வர்றார். சரிங்களா, அதே போல் பாரதியார் அவர்கள் பனாரஸில் 1905 நடைபெற்ற தீவிர, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாட்டில் கலந்து கொள்வார். வஉசி அவர்களும் கலந்துக்குவாங்க. 1906 மாநாட்டில் கலந்துக்குவாங்க. 1907 நடைபெற்ற அந்த பிளவு நடைபெற்ற மாநாட்டிலையும் வஉசி அவர்கள் கலந்துக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா, அப்படி பாரதியார் அவர்கள் வந்து சூரத் பிளவு மாநாட்டுக்கு போயிட்டு வரும்போது சூரத் சென்று வந்த பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு நூலையே வந்து பாரதியார் அவர்கள் வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா, அதே போல் வங்கம் வாலியவே அப்படின்னு சொல்லி ஒரு பாடலையுமே வந்து பாரதியார் வெளியிட்டிருப்பார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல்கள். சரி, பார்த்தலாமா? வங்க பிரிவினைக்கு எதிராக கூட்டங்கள் வந்து வழக்கமாக நடைபெற்றது அந்த காலகட்டங்களில். இவ்வாறான கூட்டங்களில் தலைவர்கள் வந்து சரிங்களா, மாணவர்கள், வழக்கறிஞர்கள், தொழிலாளர்கள் என அந்த சமயம் கூடியிருப்போர்கிட்ட அவருடைய வட்டார மொழியில் சொற்பொழிவு ஆற்றினார்கள். ஆங்கிலத்தில் சொற்பொழிவு ஆற்றுவது என்பதில் இருந்து வட்டார மொழியில் சொற்பொழிவு நிகழ்த்துறது அப்படிங்கிறது ஏற்பட்ட மாற்றமானது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய வெகுஜன அரசினுடைய பெரும் தாக்கத்தை இந்த வட்டார மொழியில் சொற்பொழிவு ஆற்றுதல் அப்படிங்கிறது ஏற்படுத்துது. சரிங்களா, மெரினா கடற்கரையில் சுதேசி கூட்டங்கள் நடைபெறுவது வந்து வழக்கமாக காணப்படக்கூடிய ஒரு காட்சியாகவே இருந்துச்சு. சரிங்களா, டெய்லி சாயங்காலம் மெரினா பீச்சில் போய் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சுதேசி கூட்டமானது நடந்துகிட்ருக்கோ, ஏதாவது ஒரு தலைவர் வந்து மக்கள்கிட்ட தொடர்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து என்னது, ஒரு சாதாரண வழக்கமாக காணக்கூடிய ஒரு காட்சியாக இருந்துச்சு. இதே போல் கூட்டங்கள் வந்து மற்றும் ஒரு இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மூர் மார்க்கெட்டில் நடக்கும். மூர் மார்க்கெட் வளாகத்துலையும் நடக்கும். அதே போல் 1905, 1907 காலப்பகுதியில் சேர்ந்த காவல்துறை அறிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை ஆபத்தானவர்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள் வந்து ஆட்சிக்கு எதிரானவை என குறிப்பிடுறாங்க. சரிங்களா, அந்த காலகட்டத்தில் இருந்த காவல்துறை அறிக்கைகள் என்ன சொல்லுது, மாணவர்களை போயிட்டு ஆபத்தானவர்கள், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து என்னது, ஆட்சிக்கு எதிரானது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பொது இடங்களில் ஐரோப்பியர்கள் வந்து மாணவர்களால் வந்தே மாதரம் அப்படின்ற முழக்கத்துடன் வாழ்த்தப்படுறாங்க. பொது இடங்களில் எங்கே யூரோப்பியன்ஸை பார்த்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே என்னது, அவங்கள பார்த்தோன்னே வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணுறது, அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க, உணர்ச்சிகளை இவங்க காட்டுறாங்க. சரிங்களா, 1907 சென்னைக்கு வருகை தந்த பிபின் சந்திரபால், 1907 பிபின் சந்திரபால் அவர்கள் சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்து அவர் சென்னை கடற்கரையில் ஒரு மிகப்பெரிய உரையை ஆற்றார். அந்த உரைகள் வந்து அங்கே கூடியிருந்த பார்வையாளர்களிடையே ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியது. சரிங்களா, 1907 சென்னைக்கு பிபின் சந்திரபால் வந்து ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவு ஆற்றார். அந்த சொற்பொழிவு வந்து என்னது, அங்கே கூடியிருந்த மக்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தருது. அவருடைய வருகை வந்து தமிழகம் முழுவதுமே ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது. யார், பிபின் சந்திரபால் அவருடைய வருகை வந்து தமிழகம் முழுவதும் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது. தமிழில் ஆற்றப்பட்ட பொது சொற்பொழிவுகள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் செயல்பாடுகள் கருக்கொள்ள தொடங்கிய காலத்தில் காணப்படாத புதிய பார்வையாளர்களை உருவாக்கியது. சரிங்களா, அப்போ அந்த காலத்தில் நடைபெற்ற தமிழில் நடத்தப்பெற்ற சொற்பொழிவுகள் எல்லாமே, தமிழில் ஆற்றப்பட்ட பொது சொற்பொழிவுகள் எல்லாமே தமிழ்நாட்டினுடைய அரசியல் செயல்பாடுகள் கருக்கொள்ள தொடங்கிய காலத்தில் காணப்படாத புதிய பார்வையாளர்களை உருவாக்கியது. இந்த வார்த்தையுடைய அர்த்தம் உங்களுக்கு என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து அரசியல் செயல்பாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகிட்டு இருந்த காலம், அதுதான் கருக்கொள்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உருவாகிட்டு இருந்த தொடக்க காலத்தில் காணப்படாத அளவுக்கு இருந்த பார்வையாளர்களை இந்த வட்டார மொழி சொற்பொழிவு வந்து உருவாக்குச்சு. அப்போது கம்மியான மக்கள் தான் இருந்தாங்க, இந்த வட்டார மொழி சொற்பொழிவின் மூலமாக அதிகமான மக்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுதேசி ஸ்டீம் நேவி கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, வஉசியும் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி. சரிங்களா, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி 1906 வஉ சிதம்பரனார் அவர்கள் ஆங்கிலேயருடைய கடற்பயண
முற்றுரிமைக்கு எதிராக என்ன செய்கிறாரு அப்படின்னா சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை ஏற்படுத்தக்கூடிய கருத்தை கொண்டு வராரு. சரிங்களா? கருத்தை வெளிப்படுத்திய பொழுது தமிழ்நாட்டினுடைய சுதேசி இயக்கமானது தேசிய அளவிலான ஒரு கவனத்தை பெறுது. சரிங்களா? தேசிய அளவிலான ஒரு கவனத்தை பெறுகிறது. ஆயிரத்தி 1906 அக்டோபர் 16 வஉசி என்ன செய்கிறாரு அப்படின்னா அவருடைய கப்பல் கம்பெனியை நிறுவுறார். சரிங்களா? 1906 வஉசி அவர்கள் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்கிறார். அந்த பங்கு நிறுவனத்தினுடைய மொத்த முதலீடு வந்து 10 லட்ச ரூபா. அந்த 10 லட்ச ரூபாயை 40,000 பங்காக பிரித்து ஒரு பங்கு 25 ரூபா அப்படின்ற மேனிக்கு இந்தியர்கள், இலங்கையை சேர்ந்தவங்க மற்றும் ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு விற்பனை செய்கிறாங்க. வஉசி வந்து 2 கப்பல்களை வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓற்றார். ஒரு கப்பலோட பேர் வந்து SS காலியோ, இன்னொன்று வந்து SS லாவோ. சரிங்களா? இந்த ரெண்டுமே நீராவி கப்பல். இந்த ரெண்டு நாட்டினுடைய மற்ற பகுதியிலெல்லாம் சுதேசி இயக்க செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி செய்கிறது, சோப்பு செய்கிறது, வளையல் செய்கிறது, இது போல் இருக்கும் பொழுது சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி உருவாக்குறது அப்படிங்கிற எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமாக, கண்ணை கவரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. வஉசி வந்து அந்த பகுதியினுடைய வளமான வரலாற்றையும் இந்தியாவினுடைய பண்டைய கடற்பெருமைகளையும் வந்து துணையாக கொண்டிருப்பார். இந்த சுதேசிக்கு ஆதரவாக மக்களுடைய கருத்தை தூண்டுவதற்கு இந்த விஷயங்களை வந்து வஉசி என்ன பண்ணியிருப்பார், பயன்படுத்தியிருப்பார். சரிங்களா? வஉசி அவர்களுடைய இந்த சுதேசி இயக்கத்தினுடைய முன்னெடுப்பு, இந்த நீராவி கப்பல் இயக்கத்தினுடைய முன்னெடுப்பு வந்து இந்தியாவினுடைய பல தேசியவாத தலைவர்களால் பாராட்டப்பட்டது. இந்த சுதேசி கப்பல் நிறுவனத்தினுடைய வெற்றியை குறித்து லோகமானிய திலகர், அதாவது பாலகங்காதர திலகர் தான் லோகமானிய திலகர்னு சொல்லுவாங்க, அவருடைய பத்திரிகையான கேசரி மற்றும் மராட்டாவில் புகழ்ந்து எழுதுகிறாரு. அரவிந்த கோஷ் அவர்கள் இந்த சுதேசி முயற்சிகளை பாராட்டி இந்த கம்பெனியினுடைய பங்குகள் வந்து விற்பனை செய்வதற்கு உதவி செய்கிறார். இந்த கூட்டு பங்கு நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய பங்குதாரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒருத்தர் பாண்டித்துறையார், இன்னொருத்தர் வந்து ஹாஜி பக்கீர் முகமது. இந்த 2 பேரும் தான் இந்த சுதேசி கப்பல் நிறுவனத்தினுடைய கூட்டு பங்கு நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய 2 முக்கியமான பங்குதாரர்கள். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்தில் பிரிட்டிஷ் கம்பெனி வந்து இந்த சுதேசி கப்பல் கம்பெனியை வந்து பெருசாக எடுத்துக்கல. இருந்தாலும் நாளடைவில் மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாகும் பொழுது என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு ஒரு ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளக்கூடிய வேலைகள்லையும் ஆங்கில அரசு ஈடுபடுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். சூரத் மாநாட்டில் வஉசி அவர்கள் கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு வேலையை செய்கிறாரு. அதற்காக என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல பேச்சாளரை அவர் தேடிட்டு இருப்பார். அப்படி ஒரு நல்ல பேச்சாளர் அவர் தேடிட்டு இருந்த சமயத்தில் தான் சுப்பிரமணிய சிவா அவர்கள், வத்தலகுண்டுவை சேர்ந்த திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் பிறந்த சுப்பிரமணிய சிவா அவர்கள் வந்து வஉசி அவர்கள் கண்ணில் படுறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து 1907 பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தூத்துக்குடி கடற்கரையில் பல்வேறு பொதுக்கூட்டங்களை தினந்தோறும் மக்கள்கிட்ட போய் பேசி மக்களுக்கு சுதேசி குறித்த கருத்துக்களை வந்து கற்பிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து இந்த சிவா அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் வஉ சிதம்பரனார் அவர்களும் கலந்து கொண்ட கூட்டத்தில் மக்கள் கலந்து கொண்டதை தொடர்ந்து அரசு வந்து இந்த கூட்டங்களை வந்து மிக உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும் பொழுது 1908 வருடம் வந்து அந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோரல் மில்லு தொழிலாளர்கள் வந்து படுமோசமான வேலை வாழ்க்கை சூழ்நிலை இது காரணமாக பயங்கர பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க. அவங்க 2 பேர் மீதும் இந்த 2 பேரோட கவனமும் அந்த கோரல் மில் தொழிலாளர்கள் மீது படுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கோரல் மில் தொழிலாளர்கிட்ட போயிட்டு உரையாற்றுறாங்க. இவங்களுடைய அறிவுரையால் வஉசி மற்றும் சிவா அவருடைய அறிவுரையால் தூண்டப்பட்ட தொழிலாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. என்னைக்கு மார்ச் மாதம் 1908 மார்ச் மாதம் ஒரு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. இந்த வேலை நிறுத்தம் தான் இந்தியாவிலே திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொடக்க கால வேலை நிறுத்தங்களில் ஒரு வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய பத்திரிகைகள் எல்லாமே இந்த நூற்பாலை தொழிலாளர்களுடைய போராட்டத்தை பற்றி ஆதரித்து எழுதுகிறாங்க. ஆலை முதலாளிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்கு ஒருபோதும் இசைந்து கொடுக்கல. இருந்தாலும் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் ஆங்கில அரசு என்ன செய்கிறாங்கன்னா ஆலை நிர்வாகத்துக்கு ஆதரவாக இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து மக்கள் போராட்டத்தை ஒடுக்கணும்னு சொல்லி ஆங்கில அரசு நினைக்கிறாங்க. இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா இதன் காரணமாக என்ன நடக்குது, ஆங்கில அரசு இந்த தலைவர்கள் 2 பேருமே தூத்துக்குடி நகரத்துக்குள்ளே போகிறதுக்கு தடை போடுறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, தடை போடுறாங்க. முடிவில் தொழிலாளர்களுடன் ஆலை முதலாளிகள் பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு முடிவு செய்கிறாங்க. இதன் காரணமாக இந்த தூத்துக்குடி வேலை நிறுத்தமானது மாபெரும் வெற்றி அடைகிறது. இந்த தூத்துக்குடி தொழிலாளர்களுடைய வெற்றி வங்காளத்தில் இந்த தீவிர தேசியவாதிகள்கிட்ட ஒரு உற்சாகத்தை கொடுக்குது.
வங்காளத்தில் இந்த செய்தி பத்திரிகைகள் எல்லாருமே இந்த வெற்றியை வந்து வாழ்த்தி எழுதுகிறாங்க. இந்த வெற்றியை வாழ்த்தி அரவிந்த கோஷ் அவர்கள் அவருடைய வந்தே மாதரம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு புகழாரம் சுற்றார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூத்துக்குடி கோரல் மில் வேலை இந்த வெற்றியானது கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்கியிருக்கு. அதுதான் சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதல் அடி. இந்திய தொழிலாளியினுடைய ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி அரவிந்த கோஷனுடைய வந்தே மாதரம் வந்து புகழாரம் சுட்டுது. இந்த வந்தே மாதரம் வந்து அரவிந்த கோஷ் அவர்கள் எழுதிய புத்தகமா அல்லது பத்திரிகையா அப்படிங்கிறத நம்ம பின்னால் உங்களுக்கு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தியவர் யாருன்னா லாலா லஜபதி ராய் அவர்கள் வந்து நடத்தியிருப்பார். அடுத்து வந்து நம்ம சுப்பிரமணிய பாரதியார் பற்றி பார்க்க போகிறோம். ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளியான செய்தி பத்திரிகைகளுடைய வளர்ச்சி தமிழகத்தில் வந்து சுதேசி இயக்கத்துக்கு வந்து மிகப்பெரிய துணையாக இருந்துச்சு. செய்தி பத்திரிகையை பயன்படுத்தி தேசியவாத செய்திகளை அனைத்து விரிந்துபட்ட பார்வையாளர்கள் அனைத்து தரப்பு மக்களிடையே பரப்புரை செய்கிறதுல மிக முக்கியமான தலைவராக இருந்தவர் யாருன்னா ஜி சுப்பிரமணியம் அவர்கள். அவரது தான் வந்து 1878ஆம் ஆண்டு ஜி சுப்பிரமணியம் மற்றும் எம் வீரராகவாச்சாரி மற்றும் அவருடைய நண்பர்கள் 4 பேரோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, தி ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்குறாங்க. அதற்கடுத்து வந்து சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர், தமிழில் வெளிவந்த முதல் டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து என்னது சுதேசமித்திரன் பத்திரிகையை நிறுவுறாங்க. 1906ஆம் ஆண்டு பர்சாலில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஆங்கிலேயர்கள் வந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளை விமர்சித்து சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சுதேசமித்திரன் வந்து தேசியவாதியினுடைய செயல்பாடுகளுக்கு குறித்து தேசியவாதியினுடைய செயல்பாடுகள் குறித்து குறிப்பாக வஉசி அவர்கள் தூத்துக்குடியில் ஆற்றிய உரைகள் குறித்து விரிவான செய்திகளை வந்து சுதேசமித்திரன் வந்து என்னது வெளியிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்திய தேசியவாதம் வந்து ஒரு புதிய வழிகாட்டுதலை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1904 வந்து சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் சுதேசமித்திரனுடைய பத்திரிகையினுடைய துணை ஆசிரியராக பணியமர்த்தப்படுறாரு. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் சக்கரவர்த்தினி அப்படிங்கிற ஒரு மாத இதழை தொடங்குறாரு. அந்த சக்கரவர்த்தினி அப்படிங்கிற மாத இதழ் வந்து பெண்களுடைய மேம்பாட்டிற்காக தன்னைத்தானே அர்ப்பணித்து கொண்ட ஒரு பத்திரிகை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் மீது ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நிகழ்வு. ஒன்று வந்து விவேகானந்தர் அவர்களுடைய சீடராக இருந்த அயர்லாந்தை சேர்ந்த பெண்மணியான சகோதரி நிவேதிதா அவர்களை 1905 யார் பாரதியார் சந்திக்கிறாரு. அந்த நிவேதா அவர்களை பாரதியார் வந்து குருமணி அப்படின்னு அழைக்கிறார், ஆசிரியர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. அந்த பெண்மணி நிவேதிதா அவர்கள் அளித்த தேசியவாத சிந்தனைகளுக்கு அவர் அளித்த ஊக்கத்தின் காரணமாக ஆங்கிலேய ஆட்சியை ஆங்கிலேய ஆட்சியை வந்து எதிர்த்து தேசியவாத சிந்தனைகளுக்கு சகோதரி நிவேதிதா அவர்கள் ஊக்கமளிக்கிறார். இது ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடக்குமுறை ஆட்சி, ஆங்கில ஆட்சியை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்குள்ளேயே குழப்பம் இருக்குது. இந்த 2 விஷயந்தான் வந்து இந்த பாரதியார்கிட்ட வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாருக்கு வந்து மிதவாத தேசியவாதிகளுடைய கொள்கை மன்றாடுறது இது போன்ற கொள்கையெல்லாம் பிடிக்கல. ஏன் அப்படின்னா மிதவாத தேசியவாதிகளை தீவிர தேசியவாதிகள் வந்து யாசிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி கிண்டல் செய்கிறாங்க, ஏளனம் செய்கிறாங்க. ஆனால் ஆங்கில ஆட்சி வந்து ஒரு புதிய முறையில் எதிர்க்கப்படணும் அப்படின்னு பாரதியார் நினைக்கிறார். அப்படி நினைக்கிறவருக்கு தீவிர தேசியவாதிகளுடைய வழிமுறைகள் தான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, ஈர்ப்பு தரக்கூடியதாக இருக்குது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா 1907 நடைபெற்ற சூரத் மாநாட்டில் பாரதியார் கலந்துக்கிட்டு பிளவு ஏற்படுது. அதற்கப்புறம் அவர் திலகருடைய மிகப்பெரிய பற்றாளராக பாரதியார் மாறிட்டு என்ன செய்கிறாரு, திலகர் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதிய டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை பாரதியார் தமிழில் மொழிபெயர்க்கிறாரு. அடுத்து 1907 அவர் சூரத் போயிட்டு வந்தார் இல்லையா, அது குறித்து சூரத் சென்று வந்த பயணம், சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படிங்கிற ஒரு சிறிய நூலையும் பாரதியார் வந்து வெளியிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பாரதியார் அவர்கள் ஆசிரியராக பணியாற்றிய இந்தியா அப்படிங்கிற வார இதழ் வந்து தீவிர தேசியவாதிகளுடைய குரலாக மாறுது. இந்த இந்தியா அப்படிங்கிற இதழில் தான் பாரதியார் முதலாக கருத்து படங்களை வந்து வெளியிடுறாரு, கேலி சித்திரங்களை வெளியிடுறாரு. அதே போல் தன்னுடைய எதிர்ப்பை காட்டும் விதமாக சிவப்பு வண்ணத்தில் அந்த இந்தியாங்கிற இதழை வந்து அச்சிடுறாரு. அடுத்து வந்து வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா அவருடைய கைது பார்க்க போகிறோம். 6 மாத சிறை தண்டனைக்கு பின்னாடி, அதாவது 1908 காலகட்டங்களில் வந்து 1907 வந்து பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் அவர்களுக்கு சிறை தண்டனை கொடுத்துட்றாங்க ஆங்கில அரசு. 6 மாதம் சிறை தண்டனை முடிஞ்சு மார்ச் 9ஆம் தேதி 1908 பிபின் சந்திரபால் வந்து அதை விடுதலை செய்யப்பட்டார். அந்த நாளை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சுதேசி தீவிர தேசியவாத தலைவர்கள் வந்து அடுத்த வருஷம், அதாவது மார்ச் 9ஆம் தேதி 1908 பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை
சுதந்திர தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில் கொண்டாடலாம்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க. அப்படி முடிவு செய்கிறதுக்கு அப்போது இருந்த ஆங்கில அரசு நிர்வாகம் வந்து அதுக்கு அனுமதி தர்றாங்க. வாவு சிதம்பரனார் அவர்களும் சுப்பிரமணிய சிவா மற்றும் பத்மநாதர் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆங்கில அரசினுடைய அனுமதியை மீறக்கூடிய வகையில் செய்கிறாங்க. அதன் காரணமாக மார்ச் 9 கொண்டாடுறாங்களா. மார்ச் 12 1908 மார்ச் 12 தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு இந்த தலைவர்கள் வஉசி அவர்களும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்யப்படுறாங்க. இவங்க கைது செய்யப்பட்டு முக்கியமான சுதேசி இயக்க தலைவர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மக்கள் வந்து கடுமையான ஆத்திரம் கொள்கிறாங்க. உள்ளூர் மக்கள் வந்து கடுமையான எதிர்வினை ஆற்றுறாங்க, வன்முறை நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் கடை அடைப்பு நடத்துகிறாங்க. திருநெல்வேலியில் இருந்த நகரசபை கட்டடமும் காவல் நிலையமும் தீயிட்டு கொளுத்தப்படுது. மிக முக்கியமான சுதேசிகள் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து நூற்பாலை தொழிலாளர்கள் பெருவாரியான அளவில் ஆலையை விட்டு வெளியே வந்து போராட்டத்தில் நடத்துகிறாங்க. எதிர்ப்பு தெரிவித்த கூட்டத்தாரோடு ஏற்பட்ட மோதல்கள் பின்னாடி என்ன நடக்குன்னா, காவல்துறையினர் வந்து துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. சரிங்களா, காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. காவல்துறை நடத்துகிற துப்பாக்கி சூட்டில் 4 பேர் கொல்லப்படுறாங்க. 4 பேர் கொல்லப்பட்டதன் விளைவாக என்ன நடக்குதுன்னா கலவரம் ஒடுங்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவா மீதும் வஉசி மீதும் கைது செய்த தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டதில் அதனுடைய விசாரணை நடைபெற்று ஜூலை மாதம் 7ஆம் தேதி 1908 ஜூலை மாதம் 7ஆம் தேதி வஉசி சுப்பிரமணிய சிவாவும் குற்றம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து என்னது சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அரசுக்கு எதிராக பேசியதற்காக சிவாவுக்கு 10 ஆண்டு நாடு கடத்தல் தண்டனையும் சிவாவுக்கு உடந்தையாக இருந்தாருன்னு சொல்லி வஉசிக்கு 20 வருட ஆயுட்கால தண்டனையும் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வஉசி அரசை எதிர்த்து பேசினார் அப்படின்ற குற்றத்திற்காக மேலும் ஒரு ஆயுள் தண்டனை 20 வருட தண்டனை 40 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனை இரட்டை ஆயுள் தண்டனை போடுறாரு. யார்? நீதிபதி பின்கே அவர்கள் போடுறாரு. திருநெல்வேலியில் இருந்த போராட்டங்களை அரசு எந்த அளவுக்கு கவனமாக கவனிச்சு அப்படிங்கிறது இந்த இவங்களுக்கு சிவா அவர்களுக்கும் வஉசி அவர்களுக்கும் போட்ட தண்டனை தீர்ப்பிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அந்த வஉசி அவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிபதி பின்கே அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிப்பார். என்ன அப்படின்னா, வஉசி அவருடைய பிரசங்கத்தையும் பாரதியாருடைய பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர்த்தெழும், அடிமை பெற்ற நாடு 5 நிமிடத்தில் விடுதலை அடையும் அப்படின்னு சொல்லி நீதிபதி பின்கே அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, பின்னால் திருச்சி சிறையில் சுப்பிரமணிய சிவா அவர்கள் போடப்பட்டு தொழுநோயாளியாக மாற்றப்படுவார். சரிங்களா, அதற்கப்புறம் 4 ஆண்டு கால தண்டனை பிரகாரம் கோவை சிறையிலையும் அப்புறம் கண்ணனூர் சிறையிலையும் வஉசி அவர்கள் இருந்து செக்கிழுக்கப்பட்டு தண்டனையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. சரிங்களா, இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் தகவல் பார்த்தலாமா. பேரரசுக்கு எதிரான வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பினுடைய சில பக்கங்கள். தேதி பாருங்கள், நவம்பர் 4 1908 இந்த தீர்ப்பு பற்றின செய்தி வந்து நமக்கு வெளிவந்திருக்கு. பாருங்கள், ஆட்சிக்கு எதிராக மக்களை தூண்டுவது அப்போது அது எப்போதானாலும் சரி மிக மோசமான குற்றம் என்றே எனக்கு தோன்றியது. நீதிபதி சொன்ன தீர்ப்பு, ஆட்சிக்கு எதிராக மக்களை தூண்டுவது அது எப்போதானாலும் சரி மிக மோசமான குற்றம் என்று தான் எனக்கு தோன்றுது. இந்த மாகாணத்தில் இவ்வகைப்பட்ட வழக்குகள் இதுதான் வந்து என்னது முதல் வழக்கு என்பது உண்மை. ஆனால் இந்த குற்றம் காலூன்றுவதற்கு எந்த மாகாணங்களில் எல்லாம் இடத்தை பெற்றுவிட்டதோ அவைகளில் நிலவும் இப்போதைய நிலைமைகள் மிதமான தண்டனைகளான சில மாதங்கள் சிறை தண்டனை அல்லது 1 அல்லது 2 ஆண்டுகள் சிறை தண்டனைகளானது தகுதியற்றோருக்கு வழங்கப்பெற்ற சலுகைகள் என சுட்டி காட்டுவதாய் தோன்றுகிறது. தண்டனையினுடைய குறிக்கோளானது குற்றவாளிக்கு மட்டுமல்ல, அவருடைய முன்னுதாரணத்தை பின்பற்ற விளையக்கூடிய மற்றவர்களுக்கும் அச்சமூட்டுவதாய் அமைய வேண்டும். ஏறத்தாழ ஒரு புரட்சியாக முடிந்துவிட்ட ஒரு அரசு எதிர்ப்பு இயக்கத்தை கையாள வேண்டியுள்ளது. கலங்களை அடக்கும் பொழுது இழக்கப்பட்ட உயிர்களுக்கு தார்மீக அடிப்படையில் இவர்களே பொறுப்பானவர்கள் என்பது அவர்களை கைது செய்தலில் உறுதியாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியின் பின்விளைவாக ஆங்கில அரசு அடக்குமுறையானது ஒரு சில தலைவர்களை கைது செய்வதோடு நிற்கலை. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா செயலூக்கத்துடன் எதிர்ப்பு இயக்கத்தில் கலந்து கொண்ட மக்களுமே வந்து என்னது தண்டிக்கப்பட்டாங்க. திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த மக்களிடம் காவல்துறையினர் வந்து தண்டனையால் வரியையும் வசூலித்தாங்க. சரிங்களா, அடுத்து வந்து ஆஷ் படுகொலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். தூத்துக்குடி சுதேசி முயற்சிகள் வந்து அடக்கப்பட்டுருச்சு. அதனைத் தொடர்ந்து சுதேசி இயக்க தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டது. இது எல்லாமே வந்து அங்கிருந்த இளைஞர்களுக்கிடையே பெரும் கோபத்தை உருவாக்குது. திருநெல்வேலி நிகழ்வுக்கு பழி வாங்குவதற்காக ஒரு சதித்திட்டமானது தீட்டப்பட்டது. ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறை குறித்து பத்திரிகைகள் வந்து தொடர்ந்து பரப்புரை செய்துக்கிட்டே இருந்தாங்க. நிர்வாகத்திற்கு எதிராக மக்களை வந்து கோபத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் தீர்க்கமாக இருக்கிறதுல இந்த பத்திரிகைகள் வந்து என்னது பங்களிப்பு செய்துக்கிட்டே இருந்தாங்க.
திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய துணை ஆட்சியர் ராபர்ட் ஆஷ். சரிங்களா, புத்தகத்தில் ஆட்சியர் கொடுத்துருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்தவர் வின்ச் அவர்கள். சரிங்களா, ஆட்சியர் கலெக்டர் வின்ச். சரிங்களா, இவர் வந்து டெப்டி கலெக்டர். ராபர்ட் ஆஷ் வந்து டெப்டி கலெக்டர். 1911 ஜூன் 17 மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் அப்படிங்கிற இளைஞரால் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார். இந்த வாஞ்சிநாதன் யாருன்னா 1880 திருவிதாங்கூர் அரசுடைய ஒரு பகுதியாக இருந்த புனலூர் அப்படிங்கிற இடத்துல வனத்துறையினுடைய காவலராக பணியாற்றியிருந்தவர் தான் வாஞ்சிநாதன். இவர் வந்து இருந்த இயக்கம் வந்து பாரத மாதா சங்கம். இந்த பாரத மாதா சங்கம் 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் தான் பாரத மாதா சங்கம். இதே போல் பாரத மாதா வாலிபர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து எம்டன் செண்பகராமன் அவர்கள் வந்து நடத்திட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா, சரி, ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் சொன்னேன். அப்போ அந்த பாரத மாதா சங்கத்தில் வாஞ்சிநாதன் அவர்கள் இருப்பார். ஸோ இந்த ராபர்ட் ஆஷை வந்து இந்த தலைவர்களுக்கு கைதுக்கு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக ஆஷை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பாரத மாதா சங்கத்தில் வந்து திட்டம் போடுவாங்க. அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக வாவே சுப்பிரமணியம் அவர்கள் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு கைத்துப்பாக்கிய பிரௌனி ரக கைத்துப்பாக்கியை பயன்படுத்தக்கூடியது குறித்து பயிற்சியை வந்து பாண்டிச்சேரியில் சொல்லி தருவாங்க. சரிங்களா, பாண்டிச்சேரியில் சொல்லி தந்திருப்பாங்க. இந்த அமைப்புகளுடைய நோக்கமெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய அதிகாரிகளை கொலை செய்வதன் மூலமாக இந்தியர்களை புரட்சிக்கு தூண்டுவது தான் இது போன்ற புரட்சிகர அமைப்பினுடைய குறிக்கோளாக இருந்தது. இந்த செயல்பாடுகள் வந்து சுயராஜ்யத்துக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஷ் அவர்களை சுட்டு கொன்ற வாஞ்சிநாதன் அதே துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு கொண்டு இறந்திருப்பார். சரிங்களா, அடுத்து இந்த படுகொலையினுடைய விளைவுகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். விசாரணையின் போது ஆஷ் கொலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களோட பாண்டிச்சேரியில் தலைமறைவாக இருந்த வாவே சுப்பிரமணியனாரும் மற்றவர்களும் வந்து இந்த நெருக்கமாக இணைந்து செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பாண்டிச்சேரி குழுவினர் குறித்தும் அவருடைய நடவடிக்கைகள் பற்றியும் காலனி அரசு பெரும் சந்தேகம் கொண்டிருந்துச்சு. இத்தகையோர் சூழ்நிலை தேசியவாத கருத்துக்களை பரப்புரை செய்வதற்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் இயலாத நிலையை வந்து எனது அரசு ஏற்படுத்துகிறாங்க. கொலையினுடைய பின்விளைவாக காலனி அரசு மேற்கொண்ட அடக்குமுறை நடவடிக்கைகளின் விளைவாக தமிழ்நாட்டில் தேசிய இயக்கம் வந்து எனது செயல்வேகம் குறைஞ்சு இல்லாமலே போயிடுச்சு. ஒரு காலகட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியதாச்சு, மந்தகதியிலான ஒரு காலகட்டத்தை தமிழ்நாடு எதிர்கொள்ள வேண்டியதாகிடுச்சு. பின்னாளில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய இயக்கம் தமிழ்நாட்டில் எப்பொழுது புத்துயிர்ப்பு அடையுது அப்படின்னா அன்னிபெசன்ட் அவர்கள் அறிமுகப்படுத்திய தன்னாட்சி இயக்கத்தை ஒட்டி தான் தமிழ்நாட்டினுடைய தேசிய இயக்கமானது ஒரு புத்துயிர்ப்பை அடையுது. சரிங்களா, சுப்பிரமணிய சிவா அவர்கள் 1923 தருமபுரி பக்கத்தில் பாரத மாதாவிற்காக ஒரு ஆசிரமத்தை நிறுவியிருப்பாங்க. அதே போல் வஉசி அவர்களுடைய வலதுகரமாக செயல்பட்டவர் யாருன்னா மாடசாமி அப்படிங்கிறவர். அவர் குறித்து டிஎன்பிசியில் கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதே போல் முதல் திருவனந்தபுரத்துலேருந்து சுப்பிரமணிய சிவா அவர்கள் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே நம்முடைய வஉசி அவர்களை சந்தித்து அவரோட உற்ற தோழராக இருந்து செயல்பட்டிருப்பாங்க. பின்னால் 2 பேருக்கும் தண்டனை கொடுத்தவனே சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு வேணும்னே என்ன பண்ணுவாங்கன்னா தொழுநோயாளி இருக்கக்கூடிய அறையில் போட்டு தொழுநோயாளியாக மாற்றப்படுவார். அவர் சிறையிலேருந்து வந்ததுக்கப்புறமா அந்த தொழுநோயோடையே என்ன பண்ணுவார், பல்வேறு சுதேசி கூட்டங்களை போய் கலந்துக்குவார். சுப்பிரமணிய சிவா ரயில் பயணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஆங்கில அரசு என்ன செய்வாங்கன்னா தொழுநோயாளிகள் வந்து ரயில் பயணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தையும் இயற்றியிருப்பாங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம தமிழ்நாடு சார்ந்து நடந்திருக்கும். சரிங்களா, தமிழ்நாடு சார்ந்து முக்கியமான செய்திகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரொம்ப தெளிவாக படித்து கொள்ளக்கூடியது வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா வஉசி சார்ந்து தமிழ்நாடு சார்ந்து கேள்விகள் வந்து கடந்த முறை நடந்த எல்லா தேர்வுகளையுமே 1 அல்லது 2 கேள்வி வந்து இடம்பெற்றுக்கிட்டே தான் வந்துட்டுருக்கு. அதனால் இந்த பாடங்களை வந்து ரொம்ப தெளிவாகவும் கவனமாகவும் நம்ம படித்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.